இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் சீசன்ங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அரசியல் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறது என்னென்ன, அங்கங்க பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கூட்டமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்கறதா இருக்கட்டும், இந்த மாரி நெறையா சம்பவங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இத விட நம்ம பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்போ ஒவ்வொரு கட்சிகள் அவங்களோட அறிக்கையில என்னென்ன சொல்லப் போறாங்க அப்படின்னு நம்மள கேட்கறதுலயே பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்லா இருக்கும். இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, இவங்கனால நம்மளுக்கு என்ன பயன்? அப்படின்னு நம்ம நெறைய யோசிச்சு நம்ம ஓட்டுங்கிறது போடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட தேர்தல் அறிக்கைய வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம அதிமுக சைட்லருந்து தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தேர்தல் அறிக்கைய ரெடி பண்ணி, முதல் கட்ட தேர்தல் அறிக்கைய வெளியிட்டிருந்தாங்க. அதோட வீடியோ நீங்க பார்க்கலாட்டி, இந்த வீடியோ முடிஞ்சோனே லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, எண்ட் கார்ட்ல நான் அதோட வீடியோ லிங்க் தரேன். நீங்க அத கிளிக் பண்ணி பாருங்க அத. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதே தான் அதிமுகவோட 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை. இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கைய அவங்க வெளியிட்டிருக்காங்க. அது என்ன? இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில யார் யார் பயனடைய போறாங்க? இப்போ இந்த தேர்தல் அறிக்கையினால நம்ம வீட்ல என்ன நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது? இல்ல நம்மளுக்கு இண்டிவிஜுவலாவே நம்மளுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் முடியும் பாருங்க. சரிங்களா? எப்பவும் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான். இந்த வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாட்டி, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் கூட பண்ணிருங்க. சரிங்களா? சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்ல முதியோர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 உயர்த்தியிருக்காங்க. இப்போ அவங்க ஆல்ரெடி எல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க பென்ஷன் இப்போ வாங்குறாங்கல்ல, அந்த ஓய்வூதியம், அத பார்த்தீங்கன்னா, இப்போ ரூ. 2000 உயர்த்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுல தந்ததை விட, இப்போ அதை விட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000 உயர்த்தியிருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா முதலாவது. இதுல நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறேன். உங்களோட கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ மாணவர்கள் அவங்க இப்போ காலேஜ் படிக்கிறதுக்காக கல்வி கடன்கிறது வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கல்வி கடனை பார்த்தீங்கன்னா, முழுமையாவும் அரசே ஏத்து அதை பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அரசே கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இவங்க எந்தெந்த பேங்க் அப்படின்னு இனி சொல்லல. இப்போ எப்படி சொல்றது? இப்போ சென்ட்ரல் பேங்க் அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க் இருக்குல்ல, அவங்க அந்த மாதிரி எந்த பேங்க்னு இன்னும் சொல்லல. ஆனா, இப்போ நீங்க படிப்புக்காக இப்போ கல்வி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, அந்த கல்வி கடன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லாம் அரசாங்கமே கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, யார் யார் வீட்ல இண்டிவிஜுவலா அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கோ, அந்த ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமா தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிலிண்டர் வாங்க கூட காசு இல்லாம இருப்பாங்களா, அவங்க இதனால பயனடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இத பத்தின கருத்து அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதை நீங்க கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா? இந்த சிலிண்டர் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரேன்னு சொல்றாங்கல்ல, இத பத்தின கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது கீழ இருக்கிற கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நான் ஏதாச்சும் அரசாங்கம் இப்போ ஏதாச்சும் ஒரு கட்சிங்கிறது இந்த அறிக்கையில கண்டிப்பா இந்த பாயிண்ட்டை வச்சிருப்பாங்க நான் நினைச்சிட்டே இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தான் இந்த அறிக்கையில அவனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஜல்லிக்கட்டு போட்டியில மாடால குத்தி யாராச்சும் உயிர் இருந்தாங்கன்னா, அவங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சார்பிலேருந்து ரூ. 10,00,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம் தான். நான் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு வீடியோங்கிறது தனியா போட்டிருப்பேன் இண்டிவிஜுவலா. அதில் நான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ இந்த ஜல்லிக்கட்டுல இப்போ உயிர் இழக்கிறவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மாடு ஏதாச்சும் காயப்பட்டுச்சுன்னா அதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கான டீட்டெயிலாம் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க அப்படி பார்க்கலாம். அதை செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மாடுகளா இருக்கட்டும், இல்லை மாடுபிடி வீரர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொகை தரும்போது தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து மாடு பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது கொஞ்சம் அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஊக்கத்தொகை இந்த மாதிரி தரதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே தான் ஜல்லிக்கட்டுல இப்போ யாராச்சும் காயம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 2,00,000 தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இதான். இப்போ ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க போய் மாடால ஏதாச்சும் காயப்பட்டுச்சுன்னா, இது நோட் பண்ணுங்க, மாடால ஏதாச்சும் காயப்பட்டுச்சுன்னா, அவங்க குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரூ. 2,00,000 தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, அவங்க ஏதாச்சும் கடன், இப்போ நம்ம கூட்டுறவு வங்கியில அவங்க கடன் வாங்கியிருந்தாங்கன்னா, அவங்க கடனை பார்த்தீங்கன்னா,
முழுமையாக தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த பேங்க்கில் அப்படின்னு. கூட்டுறவு வங்கி இருக்குல்ல, அந்த பேங்க்கில் நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் யாராச்சும் அதில் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் கடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டின், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி இல்லா இப்போ சுயக்குழு இருக்குல்ல, இப்போ நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ நம்ம ஏரியாவில் குழு அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி குழுவில் பார்த்தீங்கன்னா வட்டியில்லா கடன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே இவங்களுக்கு நம்ம முஸ்லீமுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மட்டும் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்துக்கும் தரலாம்ல இதெல்லாம்? அது ஏன் எனக்கு தெரில. ஆனால் 2 பேர்த்துக்கு தான் பார்த்தீங்கன்னா வட்டியில்லா கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி தெரிஞ்சுன்னா அது ஏன் இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் தராங்க அப்படிங்கன்னு கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஏன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையாக இருக்கிறனால இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வட்டி இல்லாத கடன் அப்படி தருவோன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது ஏன் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த 7 பாயிண்ட் தான் அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போது வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட வாக்குறுதி. இதெல்லாம் முதல் கட்ட வாக்குறுதியை பற்றியும் நான் அது தனியாக இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இவங்க தேர்தல் வாக்குறுதியில் உங்களுக்கு ஏதாச்சும் இப்போது இதை வந்து இப்படி மாற்றிருக்கலாமே, இல்லை இவங்க வந்து இது ஒன்று ஆட் பண்ணியிருக்கலாமே, அப்படி ஏதாச்சும் உங்கள் மைண்ட் செட்டில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க தேர்தல் அறிக்கை இப்போது வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு இல்லை நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போகணும். சரிங்களா? சொல்கிற மாதிரி எல்லா வீடியோலையும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வர வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். சரிங்களா? உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.